ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் வந்து நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. பைல் நம்பர் 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், 2க்கு வந்து க்ரீன் கலர், 3க்கு வந்து ரெட் கலர். உங்களுக்கு இந்த ஹீலிங் பிரமிட் வச்சு கூட நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. லைக் ஏன் கொடுக்கணுன்ற அந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை, யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக உங்களோட எனர்ஜியை பதிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தான் நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு. ஓகேவா? சரி, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த டே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே வந்து இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களோட கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஒரு அது மாதிரி லவராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேவா? ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் மாட்டிகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ நீங்கள் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நிம்மதியான ஒரு சந்தோஷத்தையோ நிறைவான ஒரு வாழ்க்கையோ கொடுத்துருக்காது. ஓகேவா? ஏட்டிக்கு போட்டியாக நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவர் ஒன்று சொல்வார். அவர் 2 பேரும் வந்து பேசி கூட ரொம்ப நாளாக இருக்கும். ஒரு சிலர் ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் வந்து உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஒரு கணவன் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை, ஒரு அன்பு பாசம் ஒரு மனைவிக்கு இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மாதிரி. இப்போ ஒரு கணவனாக இருந்தால் ஒரு மனைவிக்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அந்த அன்பு பாசம் உங்களுக்கு இருந்திருக்காது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இது நம்ம தலைவிதியா, இல்லை இதை இப்படி தான் நம்ம வந்து ஓட்டி ஆகணுமா வாழ்நாள் முழுவதும், அந்த மாதிரியெல்லாம் தாட் உங்களுக்கு ஓடிட்டுருக்கா? ஆமாம் அண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது வந்து ஏன் இப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு டெவில் எனர்ஜி இருக்குது, அதாவது பிளாக் மேஜிக். ஸோ இந்த ஒற்றுமையை வந்து நீங்கள் வந்து சேர்ந்து வாழக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு டெவில் பவர் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவிட்டி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்களில் தொடர் தோல்வி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பிஸ்னஸ் எதை தொட்டாலும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள். ஓகேவா? நீங்கள் என்ன ஏஜ் குரூப் வேணாலும் இருப்பீங்க. ஸோ ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் லவ்வர் கணவன் மனைவி மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி தான். ஒரு சிலர் பிரேக்கில் கூட இருக்கலாம். அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேணாம்னு சொல்லி பிரேக்கில் கூட இருக்கலாம் சில பேர். பட் இன்னும் அதை தொடரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ இன்றைக்கி ரொம்ப கவனம் தேவை. இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட பர்சன் வந்து உங்ககிட்ட பேச வராங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வராங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. உங்களை கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக டிவைனோட கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஹீலிங் மெத்தட் ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை பண்ணுங்கள். ப்ராப்பரான கைடன்ஸோட, சரியான குருமார்களோட வழிகாட்டுதலோடு பண்ணுங்கள். ஓகேவா? அந்த டீச்சர் இல்லாத கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கிற பசங்க மாதிரி காப்பி அடிச்சுட்டு பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கிடையாது. மேடம் நீங்கள் தான் செய்ய சொன்னீங்க, நாங்கள் செஞ்சோம், ஆனால் எந்த பலனும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லாதீங்க. ஆனால் அந்த கைடன்ஸ் நான் என் டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பலனடைவீங்க. ஆனால் அடுத்தவங்களாம் ஏதோ சொன்னதுக்கெலாம் நான் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த பிளாக் மேஜிக் இருக்குது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட உறவுகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். மேபி ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே இதை செஞ்சுருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒரு பசங்களோட இப்போ வந்து அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், இதை பார்க்குறவங்க நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் மோஸ்ட் ஆஃப் இது வந்து 25% இந்த மாதிரி அதர் தென் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து அம்மா மகன், அப்பா பிள்ளை, இந்த மாதிரி 25%. ஆனால் 75% ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, கணவன் மனைவி, லவ்வர்ஸ். ஸோ இப்படி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை இதை பிரேக் பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் வந்து உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் ரொம்ப நிரந்தரம் கிடையாது, பயப்படாதீங்க. டிவைன் பவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த மெத்தடை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஏதோ ஒன்று தெரியுது மேடம் சொன்னாங்க சொல்லிட்டு யாருக்கிட்டே போய்ட்டு ஏதாவது பண்ணிட்டு வந்து என்ன எதுவும் கேட்காதீங்க. டெவில் பண்ணவங்க கூடலாம் போய்ட்டு நீங்கள் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து எடுத்தவங்க வச்ச அந்த டாப்பிக்கே நமக்கு வேணாம். நீங்கள் வந்து உங்களை வந்து பவராக வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணுறது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் ப்ரீவியஸ் பதிவுகளில் நிறைய போய் பேசியிருக்கேன். அதனால் அந்த பதிவுகள்லாம் இந்த வீடியோட எண்டில் தரேன். நீங்கள் அதை பார்த்து அதுக்கு என்ன ரெமெடி சொல்லியிருக்கேன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து உங்களை எப்படி வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுங்கிறதுக்கான அந்த கிளாஸஸ்ஸு, லைஃப் கோச்சிங் கிளாஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஆரா ஸ்கேனுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா தனி டாபிக் அது ஒரு கிளாஸ்லேயே பல கிளாஸஸ் இருக்குது, சப் கிளாஸஸ். ஓகேவா? அதோட டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோட எண்டில் ஒரு ஸ்க்ரீன் வரும், அதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் போட முடியாது, அதனால ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணிங்கன்னா என்னால் எல்லா டைமும் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் ஷார்ட்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஷார்ட்டாக பண்ணுங்கள். எப்போவுமே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த கிளாஸுமே அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த கிளாஸ் சூட் ஆகுங்கிறத நான் கவுன்சிலிங்கில் தெரிஞ்சிருவேன். ஸோ உங்களை வச்சு நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் வரும்போதே உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் லேக் ஆகிட்டீங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். டாரூட்டும் பார்ப்பேன். ஸோ உங்களோட பேசும்போதே எல்லாம் தெரிஞ்சிடும். உங்களோட ஆரால் கனெக்ட் ஆகும்போதே எனக்கு தெரியும். அதே மாதிரி டாரூட் பார்க்கும்போதும் அதை கன்ஃபார்ம் பண்ணி நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் சரியாக இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வந்து கைடன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து திருமணத்துக்காக முயற்சிகள் செய்யலாம். உங்களோட ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க போது. சில பேர் ரொம்ப நாளாக திருமண தடை இருக்குது, அது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகலை, எது பண்ணாலும் தடை வந்துக்கிட்டே இருக்குது, அப்படிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைக்கி பண்ணுங்கள். டிவைனோட எனர்ஜி நல்லா இருக்குது, உங்களோட எனர்ஜியும் நல்லா இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணுறது, இன்றைக்கி ஏதாவது வரன் அமையலாம். இல்லைனா அதுக்கான இப்போ வரன் பார்த்துட்டிங்கன்னா மேற்கொண்டு திருமணம் அந்த என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லைனா திருமணத்துக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதை செயல்படுறதுக்காக ஏதாவது அதுக்கான ஆக்ஷன்ஸில் நீங்கள் வந்து எடுக்கலாம் இன்றைக்கி. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து புதுசாக வீடு கட்டுறது, அதுக்காக இப்போ கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு நாள் குறிக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். அதுக்கான ஒரு நல்ல சைன் இருக்குது. ஒரு சிலர் வந்து ஒரு வாடகை இருக்கிற வீட்டில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு வீடு கூட மாறலாம், நல்ல வீடு அமையும். ஓகேவா? சரி, இன்றைக்கி எனர்ஜி நல்லா இருக்குது கைஸ். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளோட, உங்களை சொந்த பந்தங்களோட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இல்லைனா அதில் கலந்துக்குவீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 3க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3க்கு நீங்கள் சில பேர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இப்போ வந்து பாஸ்ட்டில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வரலாம். அது வந்து ப்ரப்போசல் அவங்க பண்ணுவாங்க. மேபி அவங்க வந்து டைரெக்டாக கூட உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்துருப்பாங்க. இன்றைக்கி உங்களோட வைப் நல்லா இருக்கிறதுனால டிவைனோட வைப் உங்களோட வைப் ரெண்டும் வந்து கொலாபரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி உங்கள் பர்சனுக்கும் அந்த டிவைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணுங்கிற அந்த இன்டென்ஷனை அவருக்கு மைண்டுக்கு இன்ட்யூஷன் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ டிவைன் அங்கே வேலை பார்த்துருப்பாங்க, அதனால் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு நல்ல அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராரு, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் இதை பார்க்குறது ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் எனர்ஜி, பார்க்குறது மெயில் எனர்ஜின்னா ஃபீமேல் எனர்ஜி எடுத்துக்கணும். சரியா? அப்புறம் அவங்க வந்து உங்களோட ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் 75% உங்கள் ஏஜ் குரூப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா உங்களோட யங்கராக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் மூத்தவங்களாக இருப்பீங்க, அவங்களோட ஒரு 4-5 வருஷம் சின்னவங்களாக இருக்கலாம் மேபி. ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா இருக்குது எனர்ஜி. ஒரு சிலர் சிங்கிளாக இருப்பீங்க, மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கலாம். ஒரு சிலர் வந்து பிரேக் ஆகி சிங்கிளாக இருப்பீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்களுக்கான ப்ரப்போசல் வருது. ஒரு சிலர் நியூவாக கூட இப்போ தான் நான் வந்து ஒருத்தரை புதுசாக வந்து விரும்புகிறேன், அவர்கிட்டருந்து ஏதாவது பதில் வருமா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிக்கிறேன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேனாலும் அது நல்லாயிருக்கும்.
எனர்ஜி அவங்கக்கிட்டேருந்து நான் கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் வருது. அந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயங்கள் சைன் உங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க உங்களுக்கான சோல், உங்களுக்கான பர்ஃபெக்ட் மேட்ச். அவங்க ரொம்ப ஹார்ட்ஃபுல்லான நல்ல பர்சன், அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. 2வது ப்ரீவியஸ் ரெக்கார்டு உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த பர்சனை அது மிஸ்பிஹேவ் பண்ண வைக்கும். ஏன்னா நீங்கள் போட்ட விதை அது திரும்ப ஒரு நல்ல வைப்பில் வர்றவங்களையும் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் போலவே அவரை மாற்றி விட்ரும். அதனால் சில பேருக்கு அந்த ஆழ்மன ரெக்கார்ட் இருக்குது. நீங்கள் பாஸ்டில் ஃபெயிலியர் பார்த்தீங்க. அது வந்து நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். நீங்கள் திருமணமாகி 2வது இதுக்கு போனாலும் சரி, நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகிட்டு இன்னொரு ப்ரப்போசல் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ரெக்கார்டு இருந்துச்சுன்னா இந்த நியூ பர்சனை பாதிச்சிடும். அவரும் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்க முடியாது. அவர் மேலே தப்பு கிடையாது, அந்த பொண்ணு மேலேயோ அந்த வரன் மேலேயோ தப்பு கிடையாது. இன்றைக்கி காலகட்டத்தில் 2 சைட்லேயும் இருந்தையும் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சிலர் நல்லா பியூராக இருப்பாங்க, ஒரு சிலர் ஆப்போசிட்டாக வருவாங்க. ஏன்னா எப்போவுமே அப்படி தானே, 2 ப்ளஸ் வராது, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், அப்படி தான் வந்து அந்த ஜாயின் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஏதாவது நெகட்டிவிட்டி அந்த மாதிரி ஆழ்மன பதிவுகள் இருந்தால் தயவு செஞ்சு அதை வந்து மூவ் ஆன், அதிலேருந்து வெளியில் நீங்கள் வரணும். அதுலேருந்து ஹீல் பண்ணி உங்களை கிளியர் பண்ணுங்கள். அந்த ஆழ்மன பதிவுகளை எரேஸ் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை உங்களோட ஆழ்மன ரெக்கார்டில் போடணும். நீங்கள் பழைய பதிவுகளோடு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சர் சொல்கிற மாதிரி ஒரு சக்ஸஸான ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் உங்களோட அந்த நெகட்டிவிட்டி அவங்கள வந்து பாதிக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதனால் ஏதாவது புரிதல் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதில் அந்த ஆழ்மன பதிவுகள் பற்றியும் உங்களோட ஆராய்ச்சக்கர பற்றியும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அது பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் என்னால் பதிவு போட்டு அதெல்லாம் சொல்ல பெருசாக லென்த் ஆகுது எனக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் பதிவில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கிளாஸஸ் எதாவது கற்றுக்கணுன்னா இந்த பிரச்சனைகளுக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதுதான் உங்களோட ஆராய்ச்சக்கர ஆழ்மன பதிவு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கான மெத்தடாக இருக்குது. ஸோ அது எதாவது டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுலேருந்து டோட்டலாக உங்களை வந்து ஹீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுற போது இந்த மாதிரி நான் ஒரு நல்ல பர்சனோட உங்கள் லைஃப் பாண்டிங் ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துங்க. கவுன்சிலிங் வைப்பேன். அதில் உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங் கவுன்சிலிங்லேயும் உங்களுக்கு டாரோட் பார்த்து கொடுப்பேன். ஓகேவா? அதனால் இதுக்கு தனி அதுக்கு தனிலாம் கிடையாது. டாரோட் வந்தீங்கனாலும் கவுன்சிலிங் இருக்கும், கவுன்சிலிங் வந்தாலும் டாரோட் பார்த்து கொடுத்துருவேன். ஓகே? உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி பெஸ்ட்டாக, ரேக்கி ஹீலிங் பெஸ்ட்டாக, இல்லை லைஃப் கோச்சிங் அந்த கிளாஸ் பெஸ்ட்டாக, எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு உங்களை கவுன்சிலிங் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது வேணுமோ அதை சஜஸ்ட் பண்ணி சொல்வேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஹீலாகி வெளில வரலாம். உங்களுக்கான நல்ல பிரைட் ஃப்யூச்சரை நீங்கள் அமைச்சிக்கலாம். ஆர் யூ கிளியர்? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நல்லா இருக்குது எனர்ஜி. காட் பிளஸ் யூ. சரி, இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் டிவைன் கிட்ட கேட்டுக்கோங்க. இங்கே டிவைனுங்கிறது கர்த்தர், அல்லாஹ், முருகர், கணபதி, சிவன் எல்லாரும் சேர்ந்து தான் டிவைன். ஓகேவா? இந்த பிரபஞ்ச பேராற்றல் தேவதைகளாக உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்பை கொடுத்துட்ருக்காங்க. நிறைய வந்து சைன் கொடுக்குறாங்க, ஏஞ்சல் நம்பர் காமிக்கிறாங்க. இப்போல்லாம் ஃபெதர் பார்க்குறீங்க, வாய்ஸும் கொடுக்குறாங்க டிவைன் பாத் மூலமாக. நீங்கள் எல்லாம் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன்ப்பா. இதில் வந்து ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2, 2 ஃபைல் வச்சுருக்கேன். இந்த ஃபைல் நம்பர் 1க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். ஃபைல் 2க்கு வந்து க்ரீன் கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹீலிங் பிரமிட் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரமிடோட இதெல்லாம் நான் ஒரு நாள் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி ஏதாவது ஒரு பதிவில் சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு. இது வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், பட் இதோட வீரியம் அதிகம். இந்த பிரமிடு கீழே ஒரு பொருள் நம்ம வைக்கிறோன்னா அதில் பிரபஞ்ச ஆற்றல் அபரிவிதமாக வரும். அதுவும் இல்லாமல் இதை நாங்கள் ரேக்கி ஹீலிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரமிட் பக்கத்தில் நீங்கள் நின்னீங்கனாவே அது பக்கத்தில் நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ப்ரேயர் வைக்கிறோம், நம்மளோட இன்டென்ஷன் வைக்கிறோம்னாலே அது வைபு வேறு லெவல். ஓகேவா? அப்படின்னா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நிறைய பிரமிட் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து டிவைனோட ரொம்ப கனெக்டிவாக இருக்கும். நீங்கள், நான், யூனிவர்ஸ். ஓகே?
ஓகேவா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. உங்கள் கேள்வி வந்து எதுவாக இருக்குன்றது நான் ஒரு சின்ன கெஸ்ஸிங், கரெக்டாக இருந்தால் எனக்கு வந்து எஸ் மேம் சொல்லுங்கள், பைல் 1 எஸ்ன்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ தான். ஓகேவா? உங்களுக்கு வந்து உங்களோட கரண்ட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையோ இல்லை பாஸ்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை, அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா ஜாப், கேரியர், படிப்பு, பிஸ்னஸ், வாட் எவர் இட் இஸ். ஆனால் 75% ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதர் தென் தான் ஜாப், கேரியர், மெட்டீரியல்ஸ்க்கான விஷயங்கள். ரொம்ப வந்து ஒரு இன்பேலன்ஸில் இருக்கீங்க. பேலன்சிங் மைண்டே கிடையாது கொஞ்ச நாளாகவே. நீங்கள் கொஞ்ச நாள், ஒரு சிலர் ஒரு வருஷக்கணக்காக கூட இருப்பீங்க. பேலன்சிங்கே கிடையாது. எதுலேயுமே ஒரு டவுட்டு, எதுலேயுமே ஒரு சந்தேகம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி அடி வாங்கினது, நீங்கள் அந்த மாதிரி பர்சனோட நீங்கள் வாழ்ந்தது, அவங்க கொடுத்த வலி வேதனைகள் அடுத்தவங்ககிட்டையும் அதே தான் அந்த தாட்டை வந்து கொண்டு வருது. ஆனால் நீங்கள் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டீங்க. சொன்னால் அப்படியா, நான் அதெல்லாம் பழசெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்போ நல்லா ப்ராக்டிக்கலாக இருக்கேன், நான் வந்து என்னை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்வீங்க. அது ஒரு நேரம் தான் சொல்லுவீங்க. அடுத்த நேரம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தேன்னா இப்படி இருக்கேன் அப்படி சொல்கிற மாதிரி அப்படியே உள்டாவாக பல்ட்டி அடிச்சிருவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப பயம், பதட்டம் எல்லாம் இருக்குது. வார்த்தையில் கவனம் வைங்க. ஏன்னா உங்களோட கோபதாபங்கள் மிருகம் பாதி மனிதன் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இருக்கீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க. ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடுங்க. உங்களோட அந்த வார்த்தைகள் மற்றவங்களை ரொம்ப புண்படுத்திடும் கைஸ், பார்த்துக்கோங்க. வார்த்தையில் கவனம் வைங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. பயப்படாதீங்க. இதுக்கு என்ன பண்ணுறது மேடம், இப்படி சொல்லிட்டீங்களே நாங்கள் என்ன பண்ணுறது மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையப்படாதீங்க. டிவைன் பார்த்துருக்கு உங்களுக்கு. டிவைன் பார்த்துருக்க நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் கஷ்டப்படணும்? உங்கள்கிட்ட லேகிங் இருக்குது, அதை தான் சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட ஏதோ இந்த ரிலேட்டடாக தான் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சனை பற்றி அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதா, எதை சூஸ் பண்ணுறது, இதை சூஸ் பண்ணுறதா, அதை சூஸ் பண்ணுறதா, அந்த கன்ஃபியூஷன், இந்த லைஃபே ஓட்டுறதா, இல்லைன்னா இதுக்கு ஒரு எண்டிங் கார்டு போட்டு நெக்ஸ்ட்டு போகிறதா, சம்திங் அந்த மாதிரி தான். முடிவெடுக்க தெரியல, பயம் பதட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ தட் எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது பைல் 2க்கு இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிடு. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ், ஹாப்பி. இப்போது இந்த ரீடிங், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை செஞ்சே முடிப்பேன்னு சொல்லி கொஞ்ச நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க. அதை வந்து ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. அது நினச்சிட்டு இருந்த விஷயத்துக்கு ஆக்ஷனும் எடுத்துட்டீங்க. அது படிப்பாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக கூட இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. ஆனால் அந்த டைரக்ஷன் போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் மைண்டு வந்து இதில் சக்ஸஸ் கிடைக்குமா, நம்ம போகிற டைரெக்ஷன் ஓகேவா, இந்த ஸ்டெப்பு ஓகேவாங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு மைண்டில். இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு செட் ஆகுமா, இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த வேலை எனக்கு செட் ஆகுமா, இல்லை இந்த பிரச்சனை எனக்கு சரியாயிடுமா, அந்த ஆக்ஷனில் தான் இருக்கிறீங்க. ஆனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க. வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? இன்கேஸ் யாருக்காவது ஃபெயிலியர், நடுவில் ஃபெயிலியர் ஆகுது மேடம், அப்படி தான் மேடம் செய்கிறேன், ஆனால் இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆழ்மன ரெக்கார்டு இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அதை கிளியர் பண்ணுங்கள். அதெல்லாம் பற்றி நான் டீப்பாக இதில் என்னால் முடியல. ஏன்னா ஒவ்வொரு பதிவும் பெருசாக போகுது. ப்ரீவியஸ் பதிவில் நிறைய போட்டிருக்கேன் நான் அதை பற்றி, அந்த ஆழ்மன பதிவுகள், இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன அப்படின்ட்டு. அது வந்து இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கு ரெமிடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஓகேவா? தீர்வு நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. ஆரா ஸ்கேனிங்க்கு மட்டுமே பல டாபிக் இருக்குது அதில். ஓகேவா? ஆரா ஸ்கேனிங் கிளாஸ் ஒன்று நீங்கள் கற்றுக்கினாவே உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அதோட டீட்டெயில் வந்து இந்த வீடியோட எண்டில் வச்சுருக்கேன். அதை விட மற்ற கிளாஸஸ் நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் அதர் தென் மேஜர் கிளாஸஸும் இருக்குது. அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆழ்மன பதிவுகள் சம்மந்தமானது, இந்த தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க, கார்மிக் இருக்குது, ஆரா சக்ரா இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லைஃப் கோச்சிங் கிளாஸு, அப்புறம் இன்னும் யூனிக்கான கிளாஸஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே? ஏதாவது உங்களுக்கு கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா, இதை சரி பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கவுன்சிலிங்
ரெண்டுமே இருக்குது. கவுன்சிலிங் வேணும்னாலும் வாங்க. மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, மைண்டு டிப்ரெஷன் சரியாகலை, அது என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி, ரேக்கி ஹீலிங் இருக்குது, உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது, ஆரா ஸ்கேனிங் இருக்குது. ஆரா ஸ்கேனில் எத்தனை டைப் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களோட நெகட்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுலேருந்து, உங்களோட அதாவது திருமண பாக்கியம் இருக்கா, மாங்கல்ய தோஷம் இருக்கா, இல்லைன்னா அந்த நாகசர்ப்ப தோஷம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதோட வீரியத்தினால இந்த பிரச்சனைகள் இருக்கா, அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா அந்த பிரச்சனை இதனால் இருக்கா, வாட் எவர் இட் இஸ், அதுக்கு கிளாஸும் இருக்குது, சர்வீஸும் இருக்குது. நீங்கள் எது கேட்குறீங்களோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு தீர்வு நம்மளோட டிவைன் பாத்தில் இருக்குது. ஓகேவா? டிவைன் கிட்ட இருக்க அவிர்விதமான பிரபஞ்ச பேராற்றலை எப்படி எடுக்கணுன்ற அந்த விஷயத்தை தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ரொம்ப, அது வந்து பெரிய டிகிரி சப்ஜெக்ட். பட் அதை அந்த டிகிரி சப்ஜெக்டை ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வைப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு புகுத்த முடியாது. அதுக்கு பல வருடங்கள் பல வித்தைகள் கற்றுக்கணும். ஆனால் வேண்டாம், உங்களாலலாம் அவ்வளோ எஃபெக்டும் போட முடியாது, ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வச்சுருக்கேன், அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? அது எந்த கார்டு நீங்கள் ப்ரே பண்ணி இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லுங்கள் கைஸ். நல்லா இருப்பீங்க. இறைவன் நமக்கு அவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்காரு கைஸ். கொடுத்துனும் இருக்காது, கொடுத்துட்டு அப்படியே இல்லை, வழிகாட்டுதலும் செய்கிறார். உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு. இந்த ஃபெதர் மாதிரி உங்களுக்கு சைன் மட்டும் கொடுக்கல, நம்பர் கொடுக்கல, உங்களுக்கு நம்பரும் கொடுத்து ஃபெதரும் கொடுத்து வாய்ஸும் கொடுக்குறேன். நான் இருக்கேன், வா, மேலே எழுந்து வா அப்படிங்கிறாரு. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் கூட இருக்குது. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.